ஒன்றும் இல்லையா, நான் அந்த படம் எடுத்திருக்கேன் அதிரடின்னு, அதை விளம்பரம் ஓகே, செய்திகள் வரவிடாமல் சரி செஞ்சு தடுக்கிறாங்க ஒரு சில பேர். அவங்க சார்ந்த பத்திரிக்கையில் முதல்ல அதுதான் கம்ப்ளைண்ட்டு. ஆனால் எந்த சக்திகளால் தடுத்தாலும் இந்த படம் வெளிவரும். அது 5ஆம் தேதி நடந்த முன்னோட்ட வெளியீட்டு விழாவிலேயே எவ்வளோ வரவேற்பு இருந்ததுங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆமாம், இப்போது நான் நடிகர் சங்கத்தில் 1991 கேப்டன் பிரபான் வந்ததுலேருந்து மெம்பர். ஆனால் இப்போ பார்த்தா நான் மெம்பர் இல்லைன்னு ராதாரவி என்னை எடுத்திருக்கிறார். இது 4447 எம்ஜிஆர் கார் நம்பர்னு நினைக்கிறேன். அது ஃபேன்சி நம்பர். எப்போ நான் மெம்பர் ஆகிருந்தது. இது அட்டை லைஃப் மெம்பர். என்ன மாதிரி ஆளவே அவர் சர்வசாதாரணமாக தூக்க முடியுதுன்னா அவர் யாரை தூக்க முடியாதுன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. இதுக்கு நான் கோர்ட்டுக்கு போகணுமா, ஸ்டே வாங்கணுமா, எக்கச்சக்கமாக செலவழிக்கணுமான்னு நினச்சி நான் போகலை, விட்டுட்டேன். அது அடுத்தும் அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன் அசோசியேஷன்னு கொடுத்தார். அவர் தான் கையெழுத்து போட்டிருக்கார். அதுவும் நம்பர் இருக்குது. என்ன காரணம் சொல்லப்பட்டதுன்னா, இதில் ஒரு போட்டிருக்காங்க 12 ரூபா வருஷத்துக்கு கட்டணும் லைஃப் மெம்பராக இருந்தாலும். அதை நீங்கள் கட்டலை. எந்த நடிகர் எம்ஜிஆர்லேருந்து நேற்று நடிகராக வந்த சிம்பு சிலம்பரசன் வரைக்கும் யாரும் இந்த வருஷம் 12 ரூபாயெல்லாம் கட்டுறதில்லை. அவங்களாம் ஒன்று பண்ணிக்கிட்டு அதை சாக்கு சொல்லிவிட்டு எதுக்குறவங்கள தூக்கிறத இப்போ என்னை கலந்து கொள்ள 2006 கேப்டன் அவர்கள் விட்டுட்டு போகையிலேயே கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க போங்கன்ற மாதிரி உள்ள ஒரு குழப்பம் பண்ணி அவர் அனுப்பிலேயே என்ன செக்ரட்டரிக்கு அவர் பரிந்துரைச்சார். அவரே கையெழுத்து போட்டார். அதையும் தடுத்து வரவிடாமல் வெறும் கமிட்டி மெம்பர் ஆக்குனாங்க. ராதாரவி என்று அவர் கோஷ்டியல் அந்த மாதிரி தான் அவங்க நடிகர் சங்கத்தை நடத்திட்டு போகிறாங்க. ஒரு ஆண்டி மடம் நடத்துகிற மாதிரி தான் அவர் பொதுக்குழு இருக்கும். அதனால் இப்போ ஒரு நல்லது நடக்க இருக்குது. விஷால், நாசர், இந்த மாதிரி பொன்வண்ணன், கார்த்தி இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்க நிலைமையில் ஆயிரக்கணக்கான பேர் அணிதிரண்டிருக்காங்க. அவர்கள் வெற்றி பெறுவதற்காக நான் எல்லார்ட்டையும் நான் பிரச்சாரம் பண்ண இருக்கேன். அதுக்கு தான் உங்களுக்கு அதெல்லாம் ஒரு ஸ்பிரிட்டாக ஆகாது. அதாவது தேர்தலில் வந்தால் போட்டி நடைபெற சகஜம்தான். இப்போ ஒரு சில பேரை வச்சு பேச வச்சுட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது தவறு செய்கிறாங்க, அப்பட்டமாக தெரியுது. ஒரு சேவா வரியை எதிர்த்து ஒரு உண்ணாவிரதம் இருந்ததுக்கு 12 லட்ச ரூபா சொல்லையாக செலவு எழுதி காமிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும். அது சரியான ஒரு குற்றம். எவ்வளோ பெரிய கொள்ளை, எவ்வளோ பெரிய மொல்ல மாதிரித்தனம், எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். எப்போ ஒன்றுமே எல்லாம் அவன் கை காசை போட்டு போகிறோம். வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த உண்ணாவிரதத்துக்கு 12 லட்ச ரூபா 11,88,000 சில்லறை எழுதி வச்சுருக்காங்க. அது ரெக்கார்டாக இருக்குது. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் இல்லையா? 29 வருஷம் கான்ட்ராக்டாக தான் அப்போ இருந்து சொன்ன விஷயங்கள் தான். 29 வருஷம் லீஸுக்கு கொடுக்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ஏன் கொடுக்குறீங்க? என்கிட்ட கொடுங்க, 29 மாதத்தில் நான் அந்த அமௌண்ட்டை எடுத்து தரேன்னு என்னை பற்றி ரியல் எஸ்டேட் என்கிட்ட கேட்கணுமா? வாங்க, ஏன் இதை ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்கிறோம். அதுதான் எல்லாம் கேட்குறாங்க. தவறில்லை. தவறை மறைச்சி தவறை செஞ்சுட்டு சமரசமாக பண்ணுங்க, அப்படி இப்படி பிளவு பண்ணுறாங்க அப்படிங்கிற சொல்கிற எந்த வித நியாயம்? புதுசாக வர்றவங்க வரட்டுமே. அது முன்னாடியே தூக்கியிருக்கணும். எனக்கு தெரியல. நம்ம தான் கம்யூனிகேஷனே இல்லையா? அங்கே யாரும் போனால் 2 ரவுடி நிற்பாங்க, முருட்டுக்கட்டையை வச்சுட்டு நிற்பாங்க. சொல்கிறது அதான். அப்போ சும்மா இருந்துட்டு இப்போ ஏன் கேட்குறீங்க மாதிரி எல்லாம் சொல்கிறாங்களே தவிர பொதுக்குள்ளே வருது எப்படி நடக்கணும் உங்களுக்கு தெரியாதா? ஒருத்தர் எந்திரிச்சாவே போதும் அப்படின்னு கெட்ட வார்த்தையை சொல்லி எல்லாமே சேர்ந்து உட்கார வச்சுருவாங்க. அதுதான் நல்லவங்க கூட சேர்ந்தால் நல்லது நடக்கும்ன மாதிரி விஜயகாந்த் கூட செயல்பட்ட வரைக்கும் சரத்குமார் நல்லதாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் இவர் மிஸ்டர் ராதாரவி அவர்களுடன் சேர்ந்த உடனே மாறி போச்சு. அதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போது என்னை தூக்குறதுனால அவருக்கு திருப்தி கிடச்சிருந்தா தூக்கிட்டு போட்டோம். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு டாப்ஸி இருக்குது, டாப்ஸி ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நான் அனுப்பிச்சு போய்கிட்டே இருப்பேன். அவரால் தான் இந்த நல்ல விஷயம் நடந்திருக்கு. காந்திஜி சொன்னார், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது ஆதாயமாக பயன்படுத்திக்கணும், அதை வச்சுட்டு அழுதுட்டு இருக்கக்கூடாதுன்னு சத்திய சொல்லுங்க. அதை மாதிரி இது நல்லது அமைஞ்சிருக்கு. அவ்வளோதான்.